ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா புத்தகம் 9:25. அன்பது பிள்ளை, மகா அலெக்சாண்டர் என்ற கிரேக்க பேரரசன் கிமு 323 முதல் 326 வரை யுத்தம் செய்து அன்று அறிமுகமான உலகில் பெரும் பகுதியை வீழ்த்தி தன் கையின் கீழ் கொண்டு வந்தான். உலகம் முழுவதையும் பிடித்து விட்டோம் என்று எண்ணினான். ஆனால் அவன் யுத்தம் முடித்து தன் அரண்மனைக்கு திரும்பி செல்வதற்குள் அறியாத புரியாத எப்படி சொல்லுவாங்களா, இதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதினும் அப்படி ஒரு வியாதியினால் மரித்து போனான். தேவப்பிள்ளை, இந்த உலகத்தையும் அதன் ஆஸ்திகளையும் சேர்க்க சேர்க்க மனிதனுக்கு ஏதோ சாதிப்பது போன்ற உணர்வு உண்டாகிறது. ஆனால் அந்த உணர்வு ஒரு நாள் வெறும் துஸ்வாரணமாக மாறி போகுது. தேவப்பிள்ளை, அப்ப எது உண்மையான சாதனை கேட்கிறீங்களா? மனிதன் தன்னை படைத்த தேவனிடத்தில் திரும்பி தன் ஆத்மாவை இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலம் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதும் பிற மனிதர்களுடைய ஆத்மாக்களும் அவ்வாறே ரட்சிக்கப்பட அவர்களுக்கு ஊழியம் செய்வதுமே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச சாதனை. தேவப்பிள்ளை, அந்த ஆத்மாவின் ரட்சிப்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவே நம் வாழ்வில் அதிக பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கு நாம் எடுக்கும் அத்தனை பிரயாசங்களும் வீணானதே. தேவப்பிள்ளை, ஒரு நாளில் உங்கள் ஆத்மா வாழ்விற்காக நீங்கள் எடுக்கும் பிரயாசங்கள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. இவைகளை பட்டியலிட்டு ஒப்பிட்டு பாருங்கள். தேவப்பிள்ளை, உங்கள் வாழ்க்கை சரியானபடி வாழப்படுகின்றதா இல்லையா என்பது உங்களுக்கே புரியும். தேவப்பிள்ளை, நம்மில் பெரும்பான்மையானோர் தவறான இலக்கை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். போலியான இலக்குகளை அடைய நாடி தேடுகிறோம். விழிப்படைவோம். தேவப்பிள்ளை, விழிப்படைவோம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். நாமும் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். இதுவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய சாதனை. என்ன சாதனை? பெரிய சாதனை. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, வேதாகமத்தை திருப்பி பார்த்தாலும் சரி, நம்முடைய சொந்த பந்தங்கள், சுற்றிலும் இருப்பவர்கள், நம் நண்பர்கள், நம் கூட வேலை செய்பவர்கள், வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நமக்கு எதிரானவர்கள், அல்லது அரசியல்வாதிகளோ, அதிபர்களோ, பெரிய கோடீஸ்வரர்களோ, முக்கிய மந்திரிகளோ, பிரதமர்களோ, மத தலைவர்களோ, அரசாங்க வேலையில் இருப்பவர்களோ, தனியார் வேலையில் இருப்பவர்களோ, இல்லை என்றால் ராஜாக்களோ அல்லது ராஜ வம்சத்தானாலும் சரி, தன்னை எப்படி விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், போதை வஸ்துகளால் தங்களை தீட்டுப்படுத்தியவர்களானாலும் சரி, தன்னை தான் தீட்டுப்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? தேவப்பிள்ளையில ஒண்ணுமே நன்மை இல்லை, கேடு மாத்திரமே உள்ளது. இது நிமித்தம் அநேகர் பாதி வயதில் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். நாமும் அநேகருடைய மரணத்தை கண்கூட பார்க்கிறோம். தேவப்பிள்ளை, கவனமாக இருங்க. ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை நோக்கி பாருங்க. தேவப்பிள்ளை, அவர் உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்கள் பழைய வாழ்க்கையை 100% மாற்றி புதிய வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். இனி நஷ்டங்களில் இருந்து லாபத்திற்கு கொண்டு போகும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். நஷ்டப்பட்ட எங்கள் வாழ்க்கையை லாபமாக மாற்றும் எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா, என் வாழ்க்கை முழுவதும் பாவங்களினால் நிரப்பி இருக்கிறேன். என்னால் என் தவறுகளிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை இயேசப்பா. அனுதினமும் நான் வேண்டாம் என்று நினைக்கிறதையே செய்கிறேன். என் பாவ சம்பாத்தியத்தால் என் தலைமுறைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே, என் சரீரத்தை அனுதினமும் தீட்டுப்படுத்துகிறேன். என்னால் என் தவறுகளை விட முடியவில்லை. ஆண்டவரே, என் தவறுகளினால் என் மனது, என் சிந்தை, என் உடல் கெட்டு போகிறது. ஆண்டவரே, துக்கம் ஆண்டவரே, துக்கமாக இருக்கிற தகப்பனே, தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் கெடுத்து மனநோயாளியாக மாறிவிட்டேன். ஆண்டவரே, என் மனசாட்சிக்கு விரோதமாக சம்பாதித்த எல்லா பணத்தினால், பொருளினால், இடத்தினால் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லை. ஆண்டவரே, நான் நஷ்டப்பட்ட ஜனமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் வாழ லாபப்பட்ட ஜனமாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் லாபப்பட்ட மனிதர்களாக, லாபப்பட்ட மனுஷியாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.